அது ரொம்ப நல்லா இருக்குங்க வாசனை. கோட் மில்க். ஆக்சுவலி இதுவுமே கோட் மில்க் தான் நம்ம குடிக்கிறது வித் ஹனி. பா செம்ம வாசனை. பால், கோட் மில்க் அண்ட் சாஃப்ரான் மிக்ஸ் பண்ணி போடுறது. போட்டு பாக்குறீங்களா? வா நீ வேணா, நீ போடு. போட்டுட்டு சொல்லணும். உப்டான் சோப்பு உங்களுக்கே திருப்பி லான்ச்சிங், நியூ லான்ச். லாஸ்ட் டைம் சுஜி சொன்ன ஒரு விஷயம், உப்டான் சோப் எதுக்கு சுஜி நம்ம யூஸ் பண்றோம்? இப்ப இதானே இப்ப எல்லா இடத்துலயும் உப்டான் தான். சொல்லுங்க. மஞ்சஸ்தா மாதிரி தான் மேம். பிக்மெண்டேஷனுக்கு, பிளாக் ஸ்பாட்ஸ்க்கு, ஏன்னா கேட்டுக்கோங்க, மங்குக்கு, கருப்பு புள்ளி வரத்துக்கு, பிம்பிள்ஸ்க்கு, நேச்சுரல் க்ளோ, ஆல் இன் ஒன் ரெமெடி. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே மாத்திரை, அதுதான் இது உப்டான். எல்லா பிரச்சனைக்கும் ஒரே உப்டான்னா என்ன சுஜிமா இது பேரு? மஞ்சள், பாசி பயிறு எல்லாம் மிக்சிங். பச்சை பயிறு, பச்சை பயிறு மஞ்சள் எல்லாம் இருக்குல்ல. உப்டான் வந்து ரொம்ப ஸ்பெஷல். மேம் இங்க சோப்பு டப்பால இருக்கிறது எல்லாமே நம்ம வியாபாரத்துக்கு இல்லையா? சரி, ஓகே. போன யாரா உள்ள வச்சா அப்படி. ரோஸ் மேம் எம்போஸ் பண்ணி அழகா, ரோஸ்னா ரோஸ் வச்சுக்கிற ரோஸ் எல்லாம் அச்சு ரோஸ்ல கொடுத்துருக்கோம். வெட்டிவேர். வெட்டிவேர் வந்து வெட்டிவேர் வந்து எதுக்கு? இதுல அரோமா ஃபிளேவர் இது அந்த இது போடுவீங்களா? பியூர் வெட்டிவேர் எசென்ஷியல் ஆயில் மேம். அதுதான் கேக்குறேன். எசென்ஷியல் ஆயில் மேம். ஃபிராக்ரன்ஸ் இல்ல மேம். ஃபிராக்ரன்ஸே வராது இதுல. எசென்ஷியல் ஆயில் தான் வரும். ஓகே ஓகே. அரோமா அது யாராவது வாங்கினா நான் இங்கே வைக்கிறேன். கிரீன் கிராம் அதாவது பச்சை பயிறு சோப்பு. நியூபார்ன் பேபி பிறந்த குழந்தைக்கு பச்சை பயிறு சோப்பு போடலாம். பப்பாயா வந்து முகப்பொழிவு எப்பவுமே பாத்தீங்கன்னா, பப்பாயா அந்த சொல்வோம்ல பப்பாளி பழன்னு பப்பாளி ஆட்டம் அந்த மாதிரி இருக்கும். ரெட் வைன் வந்து டேன் ரிமூவ் பண்ணும். நம்ம ஆல்ரெடி இந்த கருப்பு நெத்தியில மட்டும் கருப்பா இருக்கும், இந்த பிக்மெண்டேஷன்ஸ் அதெல்லாம் இருக்கு. முல்தானி மெட்டி கண்டிப்பா இது வந்து ஃபேஸ் முல்தானி மெட்டி வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணாலே பிளாக் ஹெட்ஸ் போயிடும்வாங்க. இதுல என்ன சுஜி பண்ணுவாங்கன்னா, எல்லாத்துலயும் ஒரு ஸ்க்ரப் பேக் சைட்ல வரும். இப்படி குளிச்சு சோப்பு போட்டு இப்படி ஸ்க்ரப் எந்த நாரும் போடாதீங்க, ஸ்கின் வீணா போயிடும். சாஃப்டா ஃபேஸ் வாஷ் பண்ணாலே போதும். ஆவாரம் பூ பிம்பிள்ஸ்க்காகவே, பிக்மெண்டேஷனுக்காகவும். சாக்லேட் வந்து குழந்தைங்களுக்காகவே ஸ்பெஷலா, அது எக்ஸ்ட்ரா க்ளோ கிடைக்கும் அதுக்கு. ஐயோ இந்த சோப்பெல்லாம் மேம் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. தேங்க்யூ ஜெயலட்சுமிமா. நீம் சோப்பு ஃபார் இது பிம்பிள்ஸ்க்கு. எனக்கு எந்த சோப் போட்டாலும் அலர்ஜி, ரேஷஸ் ஆட்டம் வருது பொறி பொறியா, அதுக்காக ஆலோவேரா சோப் இது சிக்னேச்சர் சோப். நம்ம ஏஆர்டியோட சிக்னேச்சரே இதுதான். என்ன ஸ்பெஷல் மேம் அப்படின்னு கேட்டா, அவங்க குட் ஆஃப்டர்நூன் தங்கம், எல்லாருக்குமே குட் ஆஃப்டர்நூன் தங்கம். என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டா, நலுங்கு மாவு போனதால எப்படி இருந்தது சுஜிமா? தண்ணி ரீல்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் டிராவலிங் இருந்தாலும் இல்லைனாலும், நான் டெய்லி டிராவலிங்ல தான் இருப்பேன். இடுப்புக்கு கீழேயாவது கம்பல்சரி பொம்பளை பிள்ளைங்க ஜென்ஸ் வந்து மஞ்சள் இல்லாம தயவு செஞ்சு போட்டுக்கோங்க. ஜென்ஸ் இது ஏன்னா இதுல நிறைய கிழங்கு ஐட்டம், கந்திஷ்டி எடுக்கிறதுக்கான முக்கியமான கிழங்கு ஐட்டம் இருக்கு. அதே மாதிரி ஒரு கசப்புத்தன்மை இருக்கனால எந்த கிருமி நாசிகளும் நம்மள அண்டாது. அதாவது நீங்க காமன் டாய்லெட் போனாலும், நீங்க ஒரு இடம் போறோம் நமக்குன்னு போற வழியில டாய்லெட்டை கட்டி விடுவாங்க தனியா இல்லையே. ஸோ ஒரு பப்ளிக் பிளேஸ்ல நீங்க உட்காடுறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல அழுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. ஒரு இடத்துல போய் பார்க்ல உட்காடுறீங்க அப்படின்னா, அதெல்லாம் நமக்காகவே தனியா போட்டு கிளீன்லாம் பண்ணி வைக்க மாட்டாங்க. எல்லாரும் உட்கார்ற இடத்துல பப்ளிக்ல யூஸ் பண்ணும்போது நீங்க இப்படி காமனா நீங்க இது வந்து இடுப்புக்கு கீழேயோ உடம்பு ஃபுல்லா கழுத்து கீழே ஃபுல்லா தேய்ங்க. கண்டிப்பா இதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. தயவு செஞ்சு குழந்தைங்களுக்காவது கண்டிப்பா போட்டு விட்டுருங்க. சோம்பேறித்தன படம் இது எனக்கு போடுறதுக்குலாம் டைம் இல்லைன்னா சோப்பாவது யூஸ் பண்ணிருக்கேன். இது அவங்க சிக்னேச்சர் சோப்பு. என்னன்னா இது எவ்வளவு நாள் இதுல இதுலயுமே நலுங்கு சோப்புல இதுலயுமே மஞ்சள் இருக்கிறது இருக்கு, மஞ்சள் இல்லாததும் இருக்கு. மஞ்சிஸ்தா நான் எப்பவும் போடுற பிக்மெண்டேஷனுக்காகவே போடுவேன். எனக்கு இந்த ரிங் லைட்ல இருந்துதான் பிக்மெண்டேஷனே இருந்தது எனக்கு. ஐயோ ஹேர் ஆயில் ரிவ்யூ எக்ஸ்ட்ராடினரி ரிவ்யூ. இதுலயுமே நிறைய இன்கிரீடியன்ஸ் இருக்கு, சொல்ல முடியாது மூலிகைகள். அதான் சொல்றேனே, மூலிகைகள்னா சுஜிமா பார்த்து பயப்படுவோம். ஓடுறா சுஜிமா வராங்க. லெமன் அப்படியே அதையும் எடுத்து அழகா பதப்படுத்தி அதையும் வச்சு, லெமன் கிராஸ் அழகா நம்ம இதுல இதுவுமே எசென்ஷியல் ஆயில் தானா? இது ஃப்ராக்ரன்ஸா? எசென்ஷியல் ஃப்ராக்ரன்ஸும் வரும். ஓகே, நம்ம வார்ட்ரோப் ஃப்ரெஷர்ஸ் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இதுனா நல்லா இருக்கா? லீஃப் டைப் ஒரு மாதிரி இப்படி வளைஞ்சிட்டாலே பொறுமையா ஆர்டின்னு நினைச்சிடறோம்.
எதுவுமே வார்ட்ரோப்லயே வைக்கலாம். கார்ல வச்சிடாதீங்க. கார்ல வந்து கீழே வைக்கலாம். மேல அந்த ஹீட் படுற இடம் வைக்க கூடாது கார்ல. மேம் கார்ல வந்து நீங்க வைக்கணும்னா இந்த மாதிரி ஹேங்கிங், கார் ஹேங்கிங் ரொம்ப நல்லா இருக்கு. பயங்கர ரிவ்யூ இதுக்கு. இதுல வந்து என்ன எசென்ஷியல் வேணும்னாலும் போட்டு கொடுப்பாங்க. எனக்கு வந்து டிராவலிங்ல இருக்கனால யூக்கலிப்டஸ் வேணும்னு கேட்டேன். இப்ப வந்து துளசி யூக்கலிப்டஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இது வந்து எல்லா ஃப்ராக்ரன்ஸ் எல்லா இதுவுமே வருது. இதுல ஃபேவருமே வருது. இது கேரமெல்லா? கேரமல் வாசனை எனக்கு இந்த இங்க பாருங்களேன். டிக் டாக் டிக் டிக் டாக் டிக் அதேதான். ஆரஞ்சு நல்லா இருக்கா? அதான் கவலை. இது ஸ்ட்ராபெரி, ஆரஞ்சு, கேரமல், அடுத்தது பீட்ரூட் எல்லாமே இருக்கு. இந்த இதுதான் தெரியுதா? இதுதான் ஸ்பெஷல். கருப்பு கவுனி சத்து கஞ்சி. இது நாங்க எல்லாருமே வாங்கியிருக்கோம். இப்ப இது அம்மா குடிக்கிறாங்க, நான் எங்க வீட்டுக்கும் எடுத்திருக்கோம். அடுத்தது இது மாதிரி எங்க ரிலேஷன்ஸ் எல்லாருக்குமே இது அனுப்புறோம். 4 கிலோ அனுப்புறோம். இது நான் திரும்பி இன்னும் 4 கிலோ இன்னைக்கு ஆர்டர் இருக்கு. கருப்பு கவுனி மேம். நான் களி மாவு நீங்க வீட்டுல நான் ஒரு நாள் இதை நான் செய்ய சொல்றேன் அக்காவை. கண்டிப்பா ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். களி மாவு எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து இது களி மாவாவும் சாப்பிடலாம், இல்ல கஞ்சாவும் குடிக்கலாம், இல்ல தோசைக்கும் ஊத்தலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து கருப்பு கவுனி, மாப்பிள சம்பா, ராகி 3 மிக்ஸ் பண்ணது. இன்னைக்கெல்லாம் பாரம்பரிய அரிசி கொண்டு வர விவசாயத்துக்கு நன்றி. அதே மாதிரி இட்லி மாவு வந்து இன்ஸ்டன்டா, அதாவது நீங்க அரைக்கணும் தேவையில்ல. இதை கலந்து வச்சுட்டீங்கன்னா காலம்பரை இட்லி ஊத்தலாம். சிகப்பரிசி இட்லி, கருப்பு கவுனி அரிசி இட்லி, ஒயிட் நார்மல் இட்லி. அடுத்தது மெயினா கப் சாம்பிராணி வந்து கிட்டத்தட்ட நிறைய மூலிகைகளுடன் இருக்கக்கூடிய கப் சாம்பிராணி பயங்கர பாசிட்டிவ். வீட்டுல சண்டையா, பிரச்சனையா, ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு வீட்டுக்குள்ளன்னு ஃபீல் பண்றீங்களா? இது வந்து எல்லா கார்னர்லயும் காமிக்கணும். வீட்டுல இப்படி வந்து சும்மா ஒரு இடத்துல வச்சு எல்லாம் போ 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 புகையெல்லாம் எல்லா இடத்துக்கும் போனா போவாது. ஒரு ரூம்லயும் ஒரு ரூம்லயும் தனியாவே ஏத்தலாம். ஓமத்துக்கு ஈக்குவலான சம மூலிகைகள், வெண்கடுகு முதற்கொண்டு திஷ்டி எடுக்கும். வீட்டுல இருக்கக்கூடிய அந்த கெட்ட காத்துக்களை வெளியே தள்ளி விடும். அதுக்கு ரொம்ப நல்லது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா நெகட்டிவும் வெளியில போயிட்டா என்ன வரும்? ஃபுல்லா வீடு ஃபுல்லா பக்திமயமா பாசிட்டிவா இருக்கும். அதுதான் எந்த ஒரு காரியமும் நினைக்கும் பொழுது மனதில் தைரியம் உண்டாகும். தைரியம் இருந்தால் எதை வேணும்னாலும் சாதிக்கலாம். கேள்விக்குறிகள் வேண்டாம். இது ஏத்தி மனசார உங்களுக்கு பிடிச்ச கடவுளை கும்பிடுங்க. அவ்வளவுதான். அதேதான் ஊதுபத்தி. நிறைய பேர் ரீல்ஸ்ல போட்டுருந்தீங்க, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க லாஸ்ட் டைம். எனக்கு தெரிஞ்சு நானும் எங்க வீட்டுல ஏத்துறேன். சூப்பர். ஆல் தி பெஸ்ட். ஏஆர்டி ப்ராடக்ட் இன்னும் நிறைய லான்ச்சிங்ஸ் இருக்கு. கூடிய விரைவில் பார்க்க போறோம். சூப்பர் சுஜிமா தங்கம். இதெல்லாம் வேற லெவல் தெரியுமா? உழைப்பு. இது வந்து தன் கைப்பட அத்தனையும் செய்யற புள்ளவா. டாப்ஸ் நல்லா இருக்கா? யாழ் பிறை. இது நான் இப்ப போட்டுருவேன் ஸ்பான்சர்ஸ் போடுறேன். ஸோ இந்த பொண்ணுக்கெல்லாம் நல்ல வாழ்த்துக்கள் கொடுத்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க. சோப் வெரைட்டிஸ் நீங்க இந்த அளவுக்கு பார்க்க முடியாது எங்கேயுமே. எக்ஸ்ட்ராடினரி. சூப்பர் தான். நைட்டி, வெண்பா நைட்டியும் சுஜித் தான். அதுவும் புக்கிங் போட்டுக்கோங்க. சரியா முருகா? எல்லாரும் நல்லா இருப்பீங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. அதான் உண்மை.